ஒருவேளை நீங்க தோத்து போயிட்டா கூட ஜெயிக்கிற வரை விடாதீங்க, ஜெயிக்கிற வரை விடாதீங்க. இந்த விஷயத்தை மட்டும் எப்போதும் உங்க மனசுல வச்சுக்கோங்க. நீங்கள் தொடர்ந்து நிராகரிக்கப்படுகிறீர்கள் என்றால், நீங்கள் தொடர்ந்து அவமானப்படுத்தப்படுகிறீர்கள் என்றால், நீங்கள் தொடர்ந்து தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால், நீங்கள் மிக 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 விரைவில் வெற்றி அடைய போகிறீர்கள் என்று அர்த்தம். ஒருத்தன் தொடர்ந்து தோத்துக்கிட்டு இருக்கான்னு என்ன அர்த்தம்? அவன் ஏதோ ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம். ஒருத்தன் தொடர்ந்து ஒருத்தர் வீட்டுல படுத்துக்கலாம், அவனை யாரும் போயிட்டு நிராகரிக்க மாட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம்? நீங்க ஒரு பந்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பந்தை நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வேகமா கொண்டு போய் தண்ணிக்குள்ள அமைக்கிட்டு விட்டுட்டாலும், அந்த நீங்க தண்ணிக்குள்ள இருந்து கையடிக்கிற வேகத்தை விட அந்த பந்து தண்ணிக்கு மேல வந்துடும். வாட் இஸ் நியூட்டன்ஸ் தேர்ட் லா? எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் டு ஆப்போசிட் அண்ட் ஈக்குவல் ரியாக்ஷன். ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு. அப்படி என்றால் நீங்கள் தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் வெற்றி அடைய போகிறீர்கள் என்று அர்த்தம்.